கோவையில் துணை குடியரசுத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு. 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு மேளதாளத்துடன் மரியாதை. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் கோவை வந்த துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கோவை விமான நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். விமான நிலையம் வந்தடைந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை வரவேற்க மேளதாளங்கள் முழங்கவும் பூரண கும்ப மரியாதை அளிக்கவும் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் திரண்டிருந்தனர். விமான நிலையத்தில் முக்கியஸ்தர்கள் வரும் வழியில் காரில் வந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பூரண கும்ப மரியாதை அளிப்பதற்காக திரண்டிருந்த பெண்களை பார்த்தவுடன் காரிலிருந்து கீழே இறங்கினார். அவர் தலை வணங்கி கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து வரவேற்பிற்காக திரண்டிருந்த பாஜகவினரை நடந்து சென்று சந்தித்த அவர் அவர்களது உற்சாக வரவேற்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த துணை குடியரசுத் தலைவர் முன்னதாக விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உலகெங்கிலும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் என் பணிவான வணக்கங்கள், உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார். பின்னர் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாஜக தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பை பெற்றுக்கொண்டார். உலகெங்கும் வாழும் இந்த தமிழ் மண்ணுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.